அன்பார்ந்த சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வலீத் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை, அவர் அந்த குற்றவாளிக்கு சார்பாக இருந்தார் என்ற ஒரு குழப்பத்தை அவர்கள் மீது சுமத்தினார்கள். ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மீது குற்றம் சாட்டக்கூடியவர்கள் இப்படியான ஒரு குழப்பத்தை அல்லது ஒரு குற்றத்தை முன்வைத்தார்கள். வலீத் என்பவர் யார்? வலீத் என்பவர் பனு உமையா குடும்பத்தை சார்ந்தார். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பனு உமையா குடும்பத்தை சார்ந்தவர், அவருடைய நெருங்கிய உறவுக்காரராகவும் சொந்தக்காரர்களாகவும் இருக்கக்கூடிய ஒருவர். இப்போ இவங்க என்ன குற்றச்சாட்டு வைத்தாங்கன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வலீத் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் முன்வைத்தார்கள். என்ன அவர் செய்த குற்றம் என்ன? அவர் மது அருந்தக்கூடியவராக இருந்தார். அப்போ மது அருந்தவருக்குரிய அந்த கசையடி அவர் கொடுக்கல, தண்டனையை கொடுக்கல, எனவே உஸ்மான் பதவியில் நீடிக்க கூடாது என்ற மாதிரி அவங்கள அந்த பிரச்சாரம் போய் கொண்டிருந்தது. உண்மையில நடந்தது என்ன? இப்போ எங்களுக்கு வெளிப்படையாக ஒரு மனிதனை பார்த்து தான் தீர்ப்பு சொல்ல முடியும். அவன் ரகசியமாக என்ன செய்யறான்னு தேடி அலசி பார்த்தெல்லாம் குற்றச்சாட்டி அவன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இஸ்லாத்தில் இந்த முகாந்திரமும் இல்லை. அப்படி இஸ்லாம் நமக்கு சொல்லலை. வெளிப்படையா ஒருவன் செய்யற தப்பை வச்சுதான் ஒரு தண்டனையை கொடுக்கலாம். ஒரு ரகசியமாக மறைமுகமாக எங்கேயோ போய் ஏதோ ஒரு இடத்துல அவன் செய்யறதெல்லாம் போயிட்டு பார்க்க முடியாது, அதெல்லாம் அலச முடியாது, அதுக்கு பின்னாலாம் உளவுத்துறைய வைக்க முடியாது. சாதாரண மனிதர்கள் அப்படித்தான் இன்னைக்கு நடந்து கொண்டு அவங்களுக்கு பின்னால் எல்லாம் மக்களை போட்டு தேடி அவங்க என்ன செய்யறாங்கன்னு யாராவது நடவடிக்கை எடுக்க முடியுமா? குற்றவியல் தண்டனை கொடுக்க முடியுமா? முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் நடைமுறையிலும் இல்லை. இப்போ வலீத் குடிகாரன் என்று சொன்ன பிறகு அதை நிரூபிக்கணும். அதை நிரூபிக்கின்ற நிலையில உஸ்மான் எல்லாம் முதல்ல இறங்கினாங்க. வலீத் குடிக்கிறாரா, அவர் அந்த பழக்கத்துல இருக்கிறாரா என்பதை அவங்க நிரூபிக்கின்ற வழியில முதல்ல இறங்கினாங்க. அது நிரூபணமானது, உண்மையில் வலீத் குடிக்கிறார் என்று. அப்போ அவங்க என்ன செய்தாங்கன்னா, அவருக்குரிய தண்டனையை கொடுக்குகின்ற பொறுப்பை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடன் சாட்டுகிறார்கள். வலீதுக்கு நீங்க தான் தண்டனை கொடுக்கணும் என்று. இதுதான் ரசூலோட காலத்தில் நடந்தது. ஒரு குற்றவாளி என்று கண்டுபிடிக்கப்பட்ட அவருக்கு ரசூலா சொன்னா இவருக்கு கசையடிங்க என்று யாராவது ஒரு சஹாபியை பார்த்து சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்ட உடனே அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுக்குறாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்ப அவருக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வலீதுக்கு 80 கசையடிகள் கொடுக்கக்கூடிய அந்த தண்டனை நிறைவேற்றினார்கள் என்று ஒரு ரிவாயத்திலே வருகிறது. அப்ப இந்த அடிப்படையில குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கப்பட்டதற்கு பின்னாலும் அவரோட குடும்பத்தை சார்ந்தவர் என்ற காரணத்தை முன்வைத்து தான் குழப்பவாதிகள் மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை செய்தார்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும்.